கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, இப்படியான சூழ்நிலை கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்விலும் வருங்க. சாத்தானின் சூழ்ச்சிகளாலும் சில மனிதர்களாலும் சூழ்நிலைகள் மூலம் பொல்லாப்பும் வாதையும் நமக்கு வரும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் இவற்றை மேற்கொள்ளுவார்கள். சிறிய சம்பவத்தை உங்களோட பகிர்கிறேன். எங்கள் சபையை சேர்ந்த குமார் பிரதர் அவரின் குடும்பம் வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி 5 வயது குழந்தையின் தலையிலும் அடிபட்டது. குமார் அவரின் நிலை 24 மணி நேரம் என டாக்டர்கள் கூறினார்கள். அவர் தலையில் அநேக சேதம், இரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. அப்பொழுது எங்கள் சபையை சேர்ந்த பெண்கள் இணைந்து 3 மணி நேரம் ஜெபம் செய்தோம். அந்த 3 மணி நேரத்தில் ஏசப்பா நிலைமையை தலைகளாக மாற்றி இரத்தப்போக்கை நிறுத்தி அவரை நார்மலாக 14 நாட்களில் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு வரவும் பின்பு ஆலயத்தில் சாட்சியாக நிறுத்தினார். இப்படியாக பொல்லாப்பும் வாதையும் வந்தாலும் இவை நம்மை மேற்கொள்ளாது. ஆகையால் எப்பொழுதும் விழிப்புடன் நமது குடும்பத்திற்காகவும் நமக்காகவும் ஜெபம் செய்வோம்.